ஆதி பாரதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி பாரதியை தான் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா தமிழை செக் பண்ணப்பட்டவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது தமிழோட கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ கூட உள்ளவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு நம்ம கொஞ்சம் பதட்டமாக இருக்குது அப்படிங்கும்போது இங்கே பாரு, நம்ம சொல்கிற இதில் தான் அவங்க நம்புவாங்க. நம்ம ஏதாவது கொஞ்சம் பதட்டப்பட்டோம்னா அப்புறமா நம்ம மேலே அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதனால சந்தேகப்படாத அளவுக்கு நம்ம அவங்கக்கிட்ட சொல்லிடணும். அப்போ தான் எல்லாமே வந்து நம்ம நினச்ச மாதிரிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க வந்து வெளியே வரவும் அப்போ ஆதியும் பாரதியும் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. தமிழ் இப்போ எப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது உடனே அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்களை மன்னிச்சிருங்க, தமிழை எங்களால் காப்பாற்ற முடியல அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே ஆதியும் பாரதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? இப்போ தானே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் பொண்ணு என்கிட்ட பேசிட்டு இருந்தா, இப்போ என்னன்னா திடீர்னு இப்படி சொல்றீங்களே அப்படின்னு ஆதி வந்து கோவத்தோட சொல்லவும் அப்போ உடனே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? திடீர்னு உங்க பொண்ணுக்கு ஒன்றும் ஆகலை, ஏற்கனவே உங்க பொண்ணுக்கு பிரச்சனை இருக்குது, அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டுருக்கிறீங்க. இப்போ தான் நான் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்னாலும் நான் தாரேன், அது நீங்கள் வந்து வேறு யார்ட்டினாலும் போய் செக் பண்ணிக்கிடுங்க. உங்கள் பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்திருக்குது, நீங்கள் கவனிக்காமல் விட்டுருந்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதனால தான் உங்கள் பொண்ணோட கதை முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டதுமே ஆதிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ வந்து அவங்க பொய்யான ஒரு ரிப்போர்ட்டையும் கொண்டு கொடுக்கவும் அதை பார்த்ததுமே ஆதி வந்து அப்படியே வந்து அதாவது இடிஞ்சு போய் உட்காந்துருந்தாரு. பாரதிக்கும் வந்து என்ன பண்ணுதுன்னே தெரியல. அவங்களும் அழுதுகிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க டாக்டர் வந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் சொன்ன மாதிரிக்கு நாங்கள் எல்லாமே வந்து அதாவது ரெடி பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுடைய மகளுக்கும் இந்த குழந்தைக்கும் வந்து இந்த மாதிரிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பதில் நான் என்னெல்லாம் கேட்டோனோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்துடணும் அப்படிங்கவும் அவரும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் பொண்ணு மட்டும் நல்லபடியாக வந்து அதாவது கிரிட்டிக்கலான நிலைமையில இருந்து அவளை காப்பாற்றிட்டீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு அவரும் சொல்லவும் சரி கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரிக்கு எல்லாமே வந்து பண்ணிடலாம், ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கவும் இங்கே பார்த்தோம்னா வந்து தமிழை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. தமிழை அழைச்சிட்டு போகும்போது ஆதி வந்து தமிழை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்ன சார் நாங்கள் ஃபார்மாலிட்டியெல்லாம் நாங்கள் பார்க்கணும், அதனால தான் நாங்கள் குழந்தைய வந்து நாங்கள் தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லவும் பாரதி அப்படியே வந்து அதாவது எதுவுமே சுயநினைவே இல்லாமல் அப்படி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பாட்டியும் அதுக்கப்புறமா ஆதியும் வந்து அழுதுகிட்டே இருக்கவும் குழந்தைய தூக்கிட்டு போயிருந்தாங்க. அடுத்ததான் அவங்க போனதுக்கப்புறமா மனோ, பாரதியோட அம்மா, ஆதித்யா அவங்க 3 பேருமே வராங்க. 3 பேரும் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, தமிழ் எங்கே, நம்ம இப்போ வீட்டுக்கு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ வந்து ஆதித்யா வந்து அவங்க பாரதி கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னம்மா அக்காவை எங்க, அக்கா எல்லாமே எனக்கு ரொம்பவே போர் அடிக்குதுமா, அக்கா வந்துட்டாக்கி நானும் அக்காவும் சேர்ந்து விளையாடிட்டு இருப்போம்ல, அக்காவை எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பாரதிக்கு சுயநினைவு வந்த மாதிரிக்கு எந்திக்கிறாங்க. எந்திரிச்சதுமே அவங்க வந்து ஆதித்யாவை கட்டி பிடிச்சி அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மனோவுக்கும் பாரதியோட அம்மாவுக்கும் ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது பாட்டி வந்து நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இது கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க அலற சத்தம் கேட்டுட்டு அங்கே பார்த்தோம்னா லேடி டாக்டர் அங்கே வராங்க. என்னாச்சு, எதுக்காக நீங்களாம் இப்போ அழுதுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் தமிழோட பேரண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே உடனே அவங்களும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. தமிழோட கதை அப்படி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அவங்களுக்கு டவுட் வந்துடுது. உடனே பார்த்தோம்னா அவங்க ஃபைல் எல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்காக அவங்க பெரிய டாக்டர் இருக்காங்களா அந்த ரூமுக்கு போகிறாங்க. அப்போ ஒரு ஃபோன் பேசிட்டு அப்படியே அவர் வெளியே போயிருந்தாரு. அவங்க போனதை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அந்த லேடி டாக்டர் பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த கேபினுக்கு வராங்க. வந்ததுமே அவங்க தமிழோட ஃபைலையும் அப்புறமா இன்னொரு பொண்ணோட ஃபைலையும் வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருது, இது எல்லாமே இவங்க போட்ட சதி வேலை தான் அப்படின்னு. அப்படி அவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே அவர் வந்துருந்தாரு. வந்ததுமே உடனே இவங்க வந்து மறைஞ்சிருக்கிறாங்க. ஐயோ இப்போ மட்டும் நம்மளை வந்து அவர் பார்த்துட்டாருன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பயந்துக்கிட்டே இருக்கும்போது திரும்பவும் அவர் போயிருந்தாரு. போனதுக்கப்புறமா அவங்க நேராக வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க வந்து பார்த்தோம்னா அதாவது ஆதியை தனியாக கூப்பிடுறாங்க. உடனே ஆதியும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே உடனே அந்த லேடி டாக்டர் வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழோட கதை முடியல, உயிரோட தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அவங்க ஆதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே நடந்த எல்லா கதையும் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுவும் வந்து ஆதாரத்தோட அவங்க காட்டவும் இதை பார்த்ததுமே ஆதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாங்க, அதனால தான் தமிழுக்கு நான் தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன், ஆனால் என்னை வந்து இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இதுக்கு வந்து ஷிஃப்ட் மாற்றிட்டாங்க, எனக்கு அப்பவுமே எனக்கு சந்தேகம் வந்தது அப்படின்னு சொல்லவும் அதனால தான் நான் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறேன், இந்த ரிப்போர்ட்டை பார்த்தீங்களா,
தமிழுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து இந்த மாதிரிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. அதுக்காக தான் தமிழை இந்த மாதிரிக்கு வந்து கதையை முடிஞ்சு போனதை அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ ஆதி வந்து கேட்டுட்ருக்குறாங்க. அப்போ தமிழ் இப்போ உயிரோட தான் இருக்காளான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க தமிழ் உயிரோட தான் இருக்கிறா, கொஞ்ச நேரத்துக்கு தான் அவள் வந்து கதையை முடிஞ்ச மாதிரிக்கு அவங்க காட்ட முடியும், அதுக்கப்புறமா தமிழ் வந்து உயிரோட தான் இருக்கிறா, இது எல்லாமே வந்து அவங்க பண்ணின வேலை தான் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து என் பொண்ணை காப்பாற்றிட முடியல அப்படிங்கும்போது இந்த டயத்துக்குள்ளே நம்ம தமிழை வந்து நம்ம அழைச்சிட்டு வந்துட்டோம்னா அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவளை காப்பாற்றிடலாம். ஆனால் அந்த டைம் முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறமா அவங்க நினச்சதையும் செய்திருவாங்க, நம்மளாலையும் தமிழை காப்பாற்ற முடியாது அப்படிங்கவும் இது கேட்டதுமே ஆதி அப்படியே ஆக்ரோஷமாக மாறிதாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா தமிழுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அவங்க 2 பேரும் வந்து அதை தொடங்குறதாங்க அந்த வேலையை. அப்படி தொடங்கக்கூடிய நேரத்தில் கரெக்டாக வந்து ஆதி வந்து என்ட்ரி ஆகுதாங்க. ஆனது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க என் பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நீங்கள் எதுக்காக அங்கே வந்தீங்க, அவளுடைய கதை முடிஞ்சு போச்சுது, அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லவும் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, என் பொண்ணோட கதை முடிஞ்சு போச்சு தான், என் பொண்ணு உயிரோட தான் இருக்கிற அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே அவங்களுக்கு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் யாருன்னு தெரியுங்களா, நாங்கள் வந்து அதாவது அவளை செக் பண்ணி பார்த்துட்டு தானே சொல்லியிருக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆதாரத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறோம், ரிப்போர்ட் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கவும் என்ன அவங்க ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கிழிச்சு தூக்கி அவங்க முகத்திலே வீசிடுதாங்க. இதுதானே நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட்டு, என் பொண்ணை தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பொண்ணை தூக்கிட்டு போகிறதுக்காக வரவும் அப்போ வந்து ஆதியை வந்து அவங்க தடுக்கிறாங்க. ஆதி பார்த்தோம்னா அப்படியே அவங்க உடம்புல இருக்கிற வாசுவாக மாறிடுதாங்க. மாறினது மட்டும் இல்லாமல் அவங்கள அடின்னு அடித்து வெளுத்து வாங்குறாங்க. இந்த மாதிரிக்கு தான் வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்களா என்ன, உங்களை நம்பி நாங்கள் வந்தாக்கி நீங்கள் என்ன இந்த மாதிரிக்கு செஞ்சுட்டு இருக்கிறீங்களா, உங்களை மாதிரிக்கு சில பேர் இருக்கனால தான் இந்த மாதிரிக்கெல்லாம் கெட்ட பேர் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து அவங்க அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழை வந்து அவங்க தூக்கிட்டு வரவும் அப்போ இங்கே பாரதி மனோ அப்புறமா பாரதியோட அம்மா பாட்டின்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ ஆதி வந்து சொல்கிறாங்க தமிழ் உயிரோட தான் இருக்கிறா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே எல்லாருக்கும் வந்து அதிர்ச்சியாகவும் இருக்குது, அதே நேரத்தில் சந்தோஷமாகவும் இருக்குது. அப்போ ஆதி வந்து அந்த லேடி டாக்டர்கிட்ட வந்து சொல்கிறாங்க என் பொண்ணை நான் வந்து எப்படியாவது எனக்கு காப்பாற்றி கொடுங்க அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா அவங்க ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க வந்து சொன்ன அத்தனை மணி நேரத்துக்குள்ளேயே வந்து ஆதி வந்து தமிழை காப்பாற்றிட்டு வந்தனால அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிடவும் கொஞ்ச நேரத்துலேயே வந்து தமிழ் கண்முழிக்கிற மாதிரிக்கே இருக்குது. இங்கே பார்த்தோம்னா மனோ வந்து ஆதிக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னாச்சு ஆதி சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே உடனே ஆதி வந்து நடந்த எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கிட்டதுமே மனோ எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே வந்து ஆதி சொல்கிறாங்க இவங்களை சும்மா விட மாட்டேன், இவங்களை இப்போ நான் 2 பேரும் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்காக வந்து அவங்க இது பண்ணவும் இவங்க பார்த்தோம்னா இவங்க 2 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இப்போ நம்ம பண்ணக்கூடிய வேலை எல்லாத்தையும் வந்து ஆதி கண்டுபிடிச்சிட்டாரு, இப்போ கண்டிப்பாக நம்மளை சும்மா விட மாட்டா, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லி 2 பேருமே பதட்டமாக இருக்கிறாங்க. அப்போ அந்த அதிகாரிக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரிக்கு வந்து குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு தடுத்து நிறுத்தினது மட்டும் இல்லாமல் குழந்தை உயிரோடு தான் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டான், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, எப்படியாவது நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும் போது என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்றதாங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்காக தானே இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை நாங்கள் எடுத்தோம் அப்படிங்கும்போது அதுதான் என் பொண்ணையே நீங்கள் காப்பாற்றல, அப்புறமா நான் இதுக்காக உங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை விரிச்சிருந்தாங்க. ஐயோ இவரை நம்பி நம்ம அந்த வேலையில் இறங்குனது எவ்வளோ தப்பாக போச்சுது, இப்போ என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆதி பார்த்தோம்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. இதனால வந்து ஆதாரத்தோட அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது உடனே பாரதி வந்து அவங்கள வெளுத்து வாங்குறாங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீங்க எங்க பொண்ணை செய்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளுத்து வாங்கிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே பாதி சொல்றாங்க உங்களை மாதிரிக்கு தானே இந்த லேடியும் அவங்க வந்து என் பொண்ணோட உயிரை காப்பாத்தி இருக்கிறாங்க, ஆனா உங்களை மாதிரிக்கு 1-2 பேர் இருக்கிறனால தான் இந்த சமுதாயத்துக்கே வந்து இதெல்லாம் வெக்க கேடாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமா அவங்க திட்டிட்டு இருக்கிறாங்க. அதே வேலையை அவங்க வந்து எவ்வளவு புனிதமா செய்துட்டு இருக்கிறாங்க, அவங்க மட்டும் இல்லைன்னா என் பொண்ணை நான் காப்பாத்திருக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா இந்த லேடி டாக்டர் தான் வராங்க. தமிழுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாச்சுது, எப்படின்னு கொஞ்ச நேரத்தில் கண் முழிச்சிரும் அப்படின்னு சொல்லவும் அப்படி சொன்னதுமே ஆதியும் பாரதியும் அவங்க குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்து அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் இல்லைன்னா என் பொண்ணை காப்பாற்றிருக்கவே முடியாது அப்படின்னு ஆதியும் பாரதியும் சொல்லிட்டு இருக்கவும் பாரதி வந்து அவங்க காலிலே விழுந்துருந்தாங்க. என்னம்மா என் காலில் விழுந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் தான் எங்களுக்கு கடவுள், என் பொண்ணை நீங்கள் தான் காப்பாற்றி கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.